bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to NMRJ. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா Mission Impossible 7 Dead Reckoning Part 1 சரிங்களா. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ மிஷன் இம்பாசிபிள் ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸ்லேயே வர 7வது படம் ஓகேவா, ஜஸ்ட் வந்து டெட் ரெக்கானிக் பார்ட் 1 சரிங்களா. பார்ட் 2 வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு த ஃபைனல் ரெக்கானிங் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு அதோட ரிவ்யூவும் அண்ட் வந்துட்டு நாட் அ ரிவ்யூ வீடியோ வந்துட்டு நான் இப்போ சேர்த்து போட்டிருப்பேன். ஸோ மறக்காம நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், நான் டைம் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த ஃபைனல் ரெக்கார்டிங் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன் சரிங்களா. ஸோ அது மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு அதோட கண்டினியூஷன் தான் இதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாரி வைஸ் பட் நீங்கள் இந்த வேர்ல்டை புரிஞ்சுக்கணும்னா மிஷன் இம்பாசிபிள் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வரணும். பிகாஸ் வந்து இது வந்துட்டு சீக்குவலாக போகும். ஒரு படத்தோட எண்டிங்கில் அடுத்த படத்துக்கான லீடு விடுவாங்க. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் படத்தில் ஆரம்பிச்சு 2, 3, 4, 5, 6 7வது வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்கள் ஒரு படத்தை நடுவில் போய் பார்த்தாலும் வந்துட்டு அந்த ஒரு இந்த கேரக்டர் ஏன்டா இருந்துச்சு, யார் இந்த கேரக்டர் அந்த மாதிரி மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்டிப்பாக சொல்லுவேன் சரிங்க. ஸோ அந்த வகையில் மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கானிக் பார்ட் 1 இந்த படத்தை வந்துட்டு பார்க்குறப்போ வந்துட்டு இந்த ஃபைனல் ரெக்கார்டிங் 8வது படம் பார்க்கறது முன்னாடி பார்த்தேன். 8வது படம் இந்த ஃபைனல் ரெக்கார்டிங் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இன்னொரு வாட்டி உட்காந்து பார்த்தேன். ஏன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த படத்தோட கான்செப்டாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், அந்த வில்லன் முதற்கொண்டு அந்த வில்லன் வந்துட்டு ஆப்வியஸ்லி இட்ஸ் ஏஐ. ஓகே, ஏஐ அதுக்கு வந்துட்டு பாடி ஃபார்ம் கிடையாது, கம்யூனிகேட் பண்ணாது. பட் இன்டர்நெட்டில் அது செய்கிற வேலை இருக்குல்ல, ஓகே, செய்கிற வேலை வந்துட்டு செய்யறதுலாம் அது நம்மளுக்கு வந்து லைக் அதுக்குன்னு அடிவாள் வச்சிருக்கோம். 2 பேருன்னு சொல்லிட்டு அடிவாள் வச்சிருக்கோம், கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு அடியாள் வச்சிருப்போம். அதே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பயமுறுத்துது. அது ஒரு கேரக்டரா பிளே பண்ண வச்சிருப்பாங்க. ஒரு வில்லனா பேசாட்டியும் கம்யூனிகேட் பண்ணாட்டியும் வில்லன் ஆல்வேஸ் வில்லன் அப்படின்னு வந்துட்டு அந்த கேரக்டரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த பேர் வந்துட்டு என்டிட்டின்னு வச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த என்டிட்டியை அன்லாக் பண்ணுறதுக்கு அந்த என்ன சொல்றது டீஆக்டிவ் பண்ணுறதுக்கு அந்த என்டிட்டி வந்துட்டு அண்டர் வாட்டரில் இருக்கும், சப்மரீனில் வந்துட்டு. அதே வந்துட்டு தனியாக மறைமுகமாக வந்துட்டு அது எங்கேயும் தெரியக்கூடாது, ரேடாரில் கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே அதே வந்துட்டு சொந்தமாக சிஸ்டமில் கீழே வச்சிரும். இதுக்கு வந்து அண்டர் வாட்டரில் பதுங்கி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபைனல் ரெக்கார்டிங்காக இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க டீஆக்டிவ் பண்ணுறதுக்கு. இந்த படத்தில் வந்துட்டு அந்த சாவி சொன்னல 2 சாவியை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு ஒரு சாவியை கண்டுபிடிச்சிருவாங்க, இன்னொரு சாவி அதை அன்லாக் பண்ணுற சாவி ஓகேவா. இந்த சாவியை கண்டுபிடிக்கிறது தான் மிஷனா இருக்கும் இந்த படத்தில் நம்ம ஈத்தன் ஹண்ட்டுக்கு. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி எல்லா படத்துக்கும், அதாவது மிஷன் இம்பாசிபிளோட எல்லா படத்துக்கும் டாம் க்ரூஸ் தான் த ஃபர்ஸ்ட் பில்லர் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ஓகேவா, அவங்களாம் பெரிய சப்போர்ட், ஒரு பெரிய உண்மையிலே சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் இப்படி தாண்டா இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு யாரெல்லாம் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க எடுத்துக்கிட்டா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாம் க்ரூஸ், அடுத்தது வந்துட்டு ஹேலி ஹெட்வெல், எஸ் கிரேஸ்னு சொல்லிட்டு அந்த அவங்க ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பாங்க. இவங்க தாங்க நம்ம ஏஜென்ட் கட்டர், நம்ம MCU வேர்ல்டில் வந்துட்டு ஏஜென்ட் கட்டராக வருவாங்களே தெரியும் தானே, நம்ம கேப்டன் அமெரிக்காவோட லவ் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அவங்க வந்துட்டு ஆக்சுவலி அடையாளமே தெரியல இந்த படத்தில் வரும்போது. லைக் இவங்க ஒரு பிக் பாக்கெட்டாக வந்திருப்பாங்க. இந்த கேரக்டர் எனக்கு ஆரம்பத்தில் இந்த படத்தோட இந்த படம் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 2 hours 40 minutes ஓகேவா, கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours அதுக்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கவே இல்லை, கிரேஸ் கேரக்டர். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஹீத்தன் ஹண்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு தான் வருவார். ஒவ்வொரு தடவையும் ஹீத்தனை வந்துட்டு மாட்டி விட்டுட்டு இந்த கேரக்டர் போய்கிட்டே இருக்கும். செம்ம இரிட்டேட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த கேரக்டர் பிடிக்காதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த கிரேஸ் கேரக்டர் எனக்கு எனக்கு வாயில கெட்ட வார்த்தையே வந்துச்சு. இந்த கிரேஸ் ஹண்ட் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண வரான், இவனே நீ மாட்டி விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் படுவாவ. ஓகே, பட்டுக்கிட்டு இருப்பா. பட் கடைசி சீன் தான் கொஞ்சம் திருந்துற மாதிரி ஆயிரும். லைக் வந்துட்டு ஈத்தனான் கூட வந்துட்டு சேர்ந்து ஈத்தனானோட ஸ்டாரிலாம் கேட்டதுக்கு அப்புறம், ஃபிளாஷ்பேக்கோட ஸ்டாரிலாம் கேட்டதுக்கு அப்புறம் லைக் வந்துட்டு ஒரு சப்போர்ட், உண்மையிலே சப்போர்ட்டிங் ரோலாவே ஆயிடுவா. ஓகேவா, இவளை பிடிக்கிறதே ஒரு வேலையை வச்சுட்டு இருந்தாரு நம்ம ஈத்தன். ஓகேவா, இவளை பிடிக்க போயே வந்துட்டு நிறைய பிரச்சனைல மாட்டிட்டு வந்தாரு மனசன். ஓகேவா, ஸோ அவங்க கூட சேர்ந்து வந்துட்டு நம்ம வெனசா கிரிபி, அதாங்க இப்போ வந்துட்டு நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு இன்விசிபிள் உமனா வராங்களே அவங்க தான். இவங்களும் ஒரு அடையாளமே தெரியல. ஹெலனா
எஸ், அந்த ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு வில்லி கேரக்டர் தான், சரிங்களா. ஸோ அது தொடர்ந்து நம்ம ரெபேக்கா, ஸோ எல்சா அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி இந்த படத்தில் போட்டு தள்ளியிருப்பாங்க. நல்ல ஒரு கேரக்டர், ஏன் போட்டு தள்ளினாங்க தெரியல. அதுக்கப்புறம் நம்ம பாரிஸ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அதாங்க நம்ம மென்டிஸ், நம்ம எம்சியூ வரல மென்டிஸாக வருவாங்க, அவங்க தான். ஸோ இந்த மாதிரி படத்தில் நிறைய எம்சி கேரக்டர் நான் விட்டது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம கேப்ரியல், அவர் ஒரு வில்லன் தான், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு டியோன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஈத்தன் ஹண்டோட சப்போர்ட்டிவ் கேரக்டர் வந்துட்டு நம்ம லூத்தரும் நம்ம யாரு பெஞ்சி என்னோட ஃபேவரட் கேரக்டர் கண்டிப்பாக சொல்லுவேன். அது ஃபன் பண்ணிக்கிட்டு, ஆனால் செம்ம டெக்கி, 2 பேரும் செம்ம இன்டெலிஜென்ட், ஓகேவா. ஸோ பெஞ்சி தான் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணுவார், ஈத்தன் ஹண்டரை வந்துட்டு வழி நடத்துவார். நீ இங்கே போனோம், இங்கே போனோம், இங்கே ஆள் இருக்கா, டக்குன்னு அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும், அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அந்த 2 கேரக்டரும், லூத்தரும் பெஞ்சியும், சரிங்களா. எல்லா இன்ஃபர்மேஷனும் டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெஞ்சி, எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேரக்டர். இந்த படத்தில் கண்டிப்பாக இல்லைங்க, மறந்துட்டேன். இந்த படத்தில் ஒரு ஒன் செகண்ட் 1 2 3 4 5 ஸ்டன்ஸ், லைஃப் ஆக்ஷன்ஸ். அவரு நம்ம டாம் க்ரூஸ் தான் வந்துட்டு எந்த ரிஸ்கா நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்ற ஆள், சரிங்க. ஸோ ஒரு 5 ஸ்டன்ஸ் சீன்ஸ் இருக்கு. ஸோ அதில் என்னோட ஃபேவரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த மலையில பைக்லேருந்து வந்துட்டு ஒரு ஜம்ப் பண்ணுவாரு, பைக்ல போயிட்டு வண்டி விட்டுருவாரு, பேராஷூட்ல அங்கேருந்து நடுவில் அந்த இடத்துல வந்து பேராஷூட்டை தொடர்ந்து அங்கே ட்ரெயின்ல குதிப்பாரு. அந்த சீன், அந்த காட்சிலாம் வந்துட்டு ரொம்ப ஐகானிக்ங்க. அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மலையிலேருந்து பைக் எடுத்து ஏறி பைக்கை போட்டுட்டு அவரு என்னது பேராஷூட்ல பறப்பாரு. அதெல்லாம் எனக்கு மேக்கிங் பார்த்தோன்னே நான் உண்மையிலே மறந்துட்டேன், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொன்று சீன் இருக்கு, அதுக்கு வந்து இந்த இருக்கல கிரேஸை அவ வந்துட்டு தப்பிச்சு போயிடுவா. அதுவும் வந்துட்டு போலீஸ் வண்டி எடுத்து தப்பிச்சு போயிடுவா. அவளுக்கு வண்டியும் ஓட்ட தெரியாது, ஓகேவா. அவரை துரத்தி பிடிக்கிறத ஈத்தன் வந்துட்டு பைக்ல போவாரு. அந்த ஸ்டன்ஸ், அந்த சேசிங்லாம் வந்துட்டு செம்மையா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம கிரேஸ் கையும் நம்ம ஈத்தன் கையும் வந்துட்டு ஆப்போசிட்ல வந்துட்டு ஹேண்ட் கஃப் பண்ணிடும், ஓகேவா. ஸோ அதை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணி வண்டி ஓட்டணும். போலீஸ் காடியும் ஓட்டுவாங்க, போலீஸ் வண்டியும் ஓட்டுவாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் எமர்ஜென்சி கார் இருக்கும், சரிங்களா. ஈத்தன் ஹண்ட் அந்த டெக்னாலஜியா அவளை காட்டியிருப்பாங்க. கார் வேணுமா, இங்க கார் இருக்கும். பட் என்ன கார் நம்ம கொடுப்பாங்க, அந்த மிஸ்டர் பீனா இல்ல பம்பிள் பீல ஒரு ஆமை காடி வருமே, எல்லோ கலரு, பம்பிள் பீயை ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரியே அந்த காடி கொடுத்து வச்சிருப்பாங்க, அந்த காரை கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கார் வந்துட்டு சும்மா கிடையாதுங்க, சும்மா அழுத்தலாலே பிச்சுக்கிட்டு போகுது, ஓகேவா. நல்லா இருக்கு. அந்த காருக்குள்ள உட்காந்து நம்ம கிரேஸ்க்கு வண்டி ஓட்ட தெரியாது, ஒரு பக்கத்து உட்கார வச்சுக்கிட்டு அவரும் ஓட்டணும், அவரும் அந்த காடியை டிரைவ் பண்ணணும். ஸோ அது அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. உண்மையிலேயே எனக்கு நான் மறந்துட்டேன், உண்மையிலே மறந்துட்டேன். ஸோ ப்ரீவியஸ் படத்துல ஹெல்சாவும் அப்படிதான் பண்ணுவா. ஒரு கட்டத்துல வந்துட்டு நம்ம ஈத்தன் ஹண்ட் வந்துட்டு அலைய விட்டுக்கிட்டே இருப்பா, ஓகே. லிட்டரலி அவர் வெறுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் கிரேஸ் பண்ணுவா, சரிங்களா. ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்ம ஹண்ட்டை வந்து மாட்டி விட்டுக்கிட்டே இருப்பா, ஓகேவா. செம்ம கருப்பாக இருக்கும் அவர் கேரக்டர் மேலே. அதையும் சமாளித்து அவர் பிடிச்சிருவாரு நம்ம கிரேஸை, ஓகேவா. ஸோ அந்த காட்சியெல்லாம் பார்க்கணும்னு நான் உண்மையிலே மறந்துட்டேன், ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அந்த ஐகானிக் ரன்னிங் சீக்வன்ஸ் இருக்கும், சரிங்களா. இதில் வந்துட்டு எதில் ஓடுவார்னா ஏர்போர்ட்டோட ரூஃப் டாப்ல ஓடுவாரு, ஏர்போர்ட் மேல ஓடுவாரு, ஓகேவா. ஏர்போர்ட் மேல வந்துட்டு ஓடிட்டு இருப்பாரு. ஸோ அவர் வந்து மேலே ஓடுறாரு. அவ்வளோ மனுஷனுக்கு ஸ்டெமினா பீக்கில் இருக்குங்க, சரிங்களா. மனுஷனுக்கு ஸ்டெமினா பீக்க அவ்வளோ அவரை பார்த்தா, இந்த படத்துல அவர் பார்த்த போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, இவ்வளோ மாதிரி ஓடணும்டா, இவ்வளோ மாதிரி ஒரு ஹை ஸ்பீட்ல ஒரு கான்டினியூஸா ஓடணும்டா, அந்த மாதிரி தோணுச்சுங்க. ஸோ மனுஷனோட அந்த அளவுக்கு எனர்ஜி ஃபேண்டாஸ்டிக், அமேசிங் மேன், அமேசிங். ஸோ டாம் க்ரூஸ்னா சும்மாவா, அந்த மாதிரி கேட்குற மாதிரி. ஸோ வழக்கம் போலே இந்த மிஷன் இம்பாசிபிள் படத்துல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குமோ, இந்த மாஸ்க் கழட்டுறது தான் எனக்கு பிடிச்ச சீன்ஸ்ங்க, சரிங்களா. அந்த மாஸ்க் வேற ஆள் மாதிரி போட்டுட்டு வந்து பேசுவாங்களே, அதுதாங்க எனக்கு ஆச்சரியமே, சரிங்களா. அந்த வேற ஆள்லாம் நடிக்க வைக்கிறாங்க, லைக் வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த டிரான்சாக்ஷன், அந்த ஒரு ஆள் மாஸ்க் கழட்டுறப்போ ஒரு டிரான்சாக்ஷன், அதுவும் வந்துட்டு அப்பட்டமா தெரியக்கூடாது, அதுக்கு சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வேற ஆளும் வந்துட்டு யார் மாஸ்க் போட்டிருக்காங்களோ அவங்கள மாதிரி நடிக்கணும். இது வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இருக்குங்க.
இந்த ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் தான் பேசப்படணும். ஓகேவா? அந்த வகையில் அந்த ஒரு ஆக்டர்ஸும் அந்த ஒரு ஆர்டிஸ்டும் வந்துட்டு அழகாக புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. கதையும் வந்துட்டு வள கொலகலாம் இழுக்காது. இந்த இடத்துல தான் அந்த ரொம்ப டைலாக் பேசுகிற சீன்ஸ் இருக்கும்ல, அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி வள கொலகலான்னு இழுத்துக்கு இருக்கும். மற்றபடி வந்துட்டு ஆக்ஷன் பேக்காக போவோம். லைக் வந்து ஆக்ஷன்னா மோஸ்ட்லி ஆக்ஷனா சண்டை தான் நினச்சிக்கிறாங்க. பட் சண்டை கிடையாது. லைக் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டாக இருக்கு. மனசை வந்துட்டு அடியும் வாங்குவார், தாறு மரம் அடி வாங்குவாருங்க. அடி வாங்குவார். ஒரு ஒரு குட்டி பேட்மேன் வச்சுக்கோங்களேன், அடி வாங்குவார். பட் அதே மாதிரி அடிக்கவும் செய்வார். அந்த ஸ்டெமினா இருக்குங்க. அடி வாங்க எந்த அளவுக்கு அடி கொடுக்கறதுக்கு ஸ்டெமினா இருக்கோ அதே அளவுக்கு அடி வாங்குறதுக்கும் ஸ்டெமினா இருக்கு அவர்கிட்ட. அந்த அடியும் வாங்கிட்டு ஓடவும் செய்வார். இதுக்கு வந்து நான் சொல்றேன், அவரோட எனர்ஜி அவ்வளோ அன்லிமிட்டடா இருக்குங்க. ஸோ அதை பத்தி பேசினாலே நம்மளுக்கு மூச்சு வாங்குது, எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ மனசை எப்படி பண்ணியிருப்பாரு. ஆப்வியஸ்லி இந்த படத்துல எல்லா ஸ்டண்ட்டும் மனசன் தான் பண்ணாரு. ஓகேவா? ஸோ எனக்கு பிடிச்ச அந்த 2 ஸ்டண்ட்ஸ், அந்த மவுண்டன்ல மலை மேலே வந்துட்டு பைக்ல போயிட்டு பைக்கை நடுவில் விட்டுருவாரு. ஸோ பைக்லேருந்து குதிக்கிறதா இருக்கட்டும், அந்த சீனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த என்ன சொல்றது, ரூஃப் டாப்ல வந்துட்டு ஓடுறதா இருக்கணும். ஏர்போர்ட் மேலே ஓடுவார், அது எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த சொன்ன கார் சேசிங்க, அந்த ஹேண்ட்காஃப் காடியில கிரேஸ் கூட ஹேண்ட்காஃப் போட்டுருவாரு. ஹேண்ட்காஃப் மாட்டிக்கிட்டே வந்துட்டு ஒத்த கையில காடி ஓட்டணும், கார் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அது அல்டிமேட்டா இருக்கும். அதெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னே தெரியலங்க, எப்படி கேப்சர் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு மைண்ட் ப்ளோவிங்கா இருந்துச்சு அந்த ஒவ்வொரு கட்டமும். ஸோ இதை பற்றி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த படத்துல இந்த ஸ்டன் சீக்வன்ஸ் பிடிச்சிருந்துச்சு, ஸோ இந்த படமே உங்களுக்கு ஓவரால் பிடிச்சிச்சு பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மிஷன் இம்பாசிபிள் 7 த டெட் ரெக்கானிக் பார்ட் 1 ரிவ்யூ வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ அடுத்தடுத்து இதுக்கப்புறம் அடுத்த ஒரு வீடியோ வரப்போகிற வீடியோவில் பார்ட் 4, 5, 6க்கான ரிவ்யூ கண்டிப்பாக பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ சொல்ல வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட். டேக் கேர். பாய்.